ஏய் மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. அப்புறம் பார்ட்டி தான். எங்க போறோம், எப்ப போறோம்? இல்லை மச்சான், எப்போதும் பர்த்டேக்கு பார்ட்டி தானே பண்ணிருக்கோம். சரி, இந்த வாட்டி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். நல்ல பிளான் தான் அது. நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். மதர் தெரசா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்காங்க. ஓகே, டெய்லி ஒரு 100-150 பேருக்கு சாப்பாடு மதிய சாப்பாடு போட்டுருக்காங்க. ஒரு மாதிரி கேள்வி நம்ம வேணா அங்கே போய் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேடா, போகலாம்டா. எங்கே இருக்குது அந்த பிளேஸ் தெரியுமா? இங்கே தான் சூளைமேடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி திருவேங்கடபுரம்னு ரோட்டில் இருக்குது. அங்கே போய் கேட்டுக்கலாம். ஓகேடா, பக்கம் தானே, போயிடலாம். அண்ணன் அறியாத பாசம் அருவி போல ஓடும் ஆசை தாயே தெரேசா பாதையில் ஜீவன் அக்ஷா ஜீவனாகுது. பசிக்குள்ள கனிவா வந்தாய், கருணை கண்களால் நம்மை கண்டாய். ஓர் அன்பு கரம் நீட்டினாய், ஒரு உயிருக்கு நம்பிக்கை நீட்டினாய். தினமும் 100 பேருக்கு தினம் நிமிஷம் நன்மை பூரிக்குது. அன்னம் மட்டும் இல்ல, அதில் உள்ள அன்பும் எங்களுக்கு அவசியம் இல்லாமலே அருளை வழங்கும் நெஞ்சம் இது. ஒரு சொல் இல்லாத சேவை, உணவால் விரியும் வாழ்க்கை. நாம் செய்கிற செயல் சிறிதுதான், ஆனால் அதன் தாக்கம் பெரிதுதான். ஒரே பசிக்க தீர்வு கொடுத்தால் ஒரே உலகம் மகிழ்ச்சி காணும். அன்னம் தான் அறியாத பாசம் அருவி போல ஓடும் ஆசை தாயே தெரேசா பாதையில் ஜீவன் அக்ஷா ஜீவனாகுது. கடந்த பசிக்குள்ள கனிவா வந்தாய், கருணை கண்களால் நம்மை கண்டாய். ஓர் அன்பு கரம் நீட்டினாய், ஒரு உயிருக்கு நம்பிக்கை நீட்டினாய். தினமும் 100 பேருக்கு தினம் நிமிஷம் நன்மை பூரிக்குது. அன்னம் மட்டும் இல்ல, அதில் உள்ள அன்பும் எங்களுக்கே. அன்னம் தான் அறியாத பாசம் அருவி போல ஓடும் ஆசை தாயே தெரேசா பாதையில் ஜீவன் அக்ஷா ஜீவனாகுது. ஆமாண்டா மச்சான், பார்ட்டி பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பி இருக்காதுடா. இப்போ மனசுக்கு ஏதோ ஒரு நிம்மதியாக இருக்குடா. ஆமாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் சொல்லி இது மாதிரி ஹெல்ப் பண்ண சொல்லலாம்டா அவங்களையும். சரிடா, போகலாமா? ஓகே, வாங்க போவோம்.